எபிசோட் 5ல் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா 2014 அதாவது மிஞ்சி வந்து சின்ன பொண்ணாக இருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்ற கதையை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு புது வீட்டுக்கு போவாங்க. அவன் ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து கிம்மோட சேர்ந்து புதுசாக வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அப்போ வந்து மிஞ்சி வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு உட்காந்துட்ருப்பா. ஏரியா பசங்கள்லாம் கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே போன இடத்துல வந்து இந்த பொண்ணு வந்து எங்கேயோ போய் ஒளியிறன்ற இதில் வேற ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சிருவா. அந்த இடம் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அவள் எப்படியோ சேரெல்லாம் போட்டு ஜன்னல் வழியாக ஏறி பார்த்துட்டு ஹெல்ப்னு கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருக்க பொண்ணு வந்து இவளை பார்த்துட்டு கூட்டிகிட்டு எப்படியோ வீட்டுக்கிட்ட வந்துடுவாங்க. இவங்க அதுக்குள்ளே வந்து சோஜி சப்பும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் தேடுவாங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டா. ஸோ அவளே வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா. வந்ததுக்கப்புறம் இவ வந்து எப்படி நீ கண்டுபிடிச்ச வீட்டை அப்படின்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, உங்கள் பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட், எல்லாமே வந்து கரெக்டாக சொன்னா, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறா அப்படின்று சொல்லிடுவாங்க கரெக்டாக. ஸோ அப்படியே வந்து என்ன காட்டுவாங்கன்னா அந்த பொண்ணு அந்த ரூமில் வந்து மாட்டியிருப்பாள். ஸோ அவள் வந்து ஓப்பன் பண்ணுறதை தான் காட்டுவாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா அவள் ரொம்ப டிட்டர்மின்டாக இருப்பாள், அவள் வந்து அவளே அவள் காப்பாற்றிக்குவா அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த வில்லன் வந்து என்ன சொல்லுவான்னா, நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், இங்கே பாரு நீ உயிரோடு இருக்குன்றதை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்லிடுவா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ஏற்கனவே செக்யூரிட்டி சாப்பிடுச்ச அப்படின்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் என்னால் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவான், நீ அந்த ஃப்ரீசர்லேயே வந்து ஃப்ரீஸ் ஆகி சாக தான் போகிற பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான். ஸோ இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஐடியா வச்சுருப்பா. அந்த ஐடியா படி என்னென்னா அந்த அவனை வந்து உள்ளே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் வந்து அடிச்சுட்டு இவன் வந்து வெளியே போகிறது. ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா இவனை வந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே மாட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் காட்டுவாங்க. அவங்க வந்து இவங்கள வந்து டைரெக்டாக போய் நம்ம இது பண்ணுறதை விட நம்ம கையில் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும் சீன்ஸு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காமிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். போன எபிசோடில் இவன் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் சேஸ் பண்ணிட்டு வந்தான் இல்லையா, ஸோ அவன் வந்து இங்கேயும் வந்துடுவான். ஸோ இவனோட பொண்ணை தேடி அவன் வந்து ஒவ்வொரு கண்டெய்னராக தேடி போயிட்டு இருக்கும் போது இவன் வந்து கிம்மை வந்து அடிக்கிறதுக்கு வருவான். அப்போ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீ அண்ணனை சாப்பிடுச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான், உங்கள் அண்ணனும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும் வரும். அந்த பாம் பிளாஸ்டிங் சீனு அதெல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவன் கத்தியை வந்து கீழே போட்டுவான். ஸோ இவனும் வந்து அவன் பொண்ணை வந்து தேடுறதுக்காக ஒவ்வொரு இடத்துமா போய் தேடுவான். ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த பொண்ணு வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுற அந்த நேரத்தில் வந்து அந்த இவளை அப்யூஸ் பண்ண அந்த பொண்ணோட அப்பா வந்து காரில் வந்து கும்பலாக வந்து இறங்குவார். அதையும் இவள் பார்த்துருவா. ஸோ இவங்க அப்பா வந்து இவளை கண்டுபிடிச்சிருவார், கூப்பிடுவார், ஆனால் இவளுக்கு கேட்கவே கேட்காது. எப்படியோ வந்து ஒரு காம்பவுண்ட் செவரு எகிரி குதிச்சு ரோடு கிட்ட போயிடுவா. அங்கே போய் போகிற வர கார்லாம் வந்து ஹெல்ப்னு கேட்பா. ஆனால் வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கார் மட்டும் நின்று இவளை ஏற்றிட்டு போயிடும் போல இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்யூஸ் பண்ண பொண்ணோட அப்பாவோட கார்லேயே வந்து இவ இருப்பா, மயக்க நிலையில் இருப்பா. வந்து போயிட்டு இந்த ரோடில் தான் வந்து அவள் காணாமல் போனா. ஸோ பக்கத்துலேயே வந்து சிசிடிவி இருக்கிறதையும் பார்த்துட்டு இவங்க கூட வேலை செஞ்சால கிம் கூட வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயாக ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தது இல்லை, ஸோ அவங்க கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவான். அந்த அயன்மேன் கூட இருப்பான்ல, ஸோ அவன்கிட்டையும் வந்து சொல்லிவிடுவான், இந்த மாதிரி என் பொண்ணு காணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க, அவன் எங்கே போயிருக்கான்றதை பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் என் பொண்ணு கிடச்சிட்டாலே நான் வந்து நானாக வந்து ஆஜராயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதனால் வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இந்த பொண்ணை கண்டுபிடிக்கலான்ட்டு இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஆனால் இவனோட ஹெட் இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட ஹெட் வந்து என்ன சொல்லுவான்னா, இல்லை அப்போ அந்த பொண்ணு தான் இவனோட வீக்னஸ், ஸோ அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தான் தெரியுமே அந்த சேர்மனோட காரில் தான் அவள் இருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அந்த எபிசோடை முடிச்சிடுவாங்க. எபிசோட் 6லயாச்சும் அவங்க பொண்ணை வந்து அவன் கண்டுபிடிக்கிறானா அப்படின்றத பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் சீக்கிரமாக போட்டுடுறேன்.